வணக்கம். இன்று ஏன் 14 Bravias Lattices மட்டும் உள்ளது என்பதை பற்றியும், அதில் இருக்கும் குழப்பங்களை எப்படி சரி செய்வது, அதாவது என்ன ஃபேக்ட் என்பதை பற்றியும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் பார்த்தோம் என்றால் கியூபிக் சிஸ்டத்தில் 3 Bravias Latticeகள் மட்டுமே உள்ளது. அதாவது கடைசியாக உள்ள என் சென்டர்டு இல்லை. அதே போல் டெட்ராகோனலில் பிரிமிட்டிவ் மற்றும் பாடி சென்டர் மட்டுமே உள்ளது. ஃபேஸ் சென்டர் அண்ட் எண்ட் சென்டர் இல்லை. அதே போல் மற்ற கிறிஸ்டல் சிஸ்டங்களில் எது இல்லை என்பதை பற்றியும், எது இருக்குது என்றதை பற்றியும் அதை டேபிள் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நம்ம பார்ப்பது என்னவென்றால், ஏன் பல எம்டி பாக்ஸஸ் இருக்குது, அதாவது ஏன் பல கிறிஸ்டல் சிஸ்டத்தில் அந்த லாட்டிஸ் இல்லை என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். பிராவிஸ் லிஸ்டில் ஏன் சில லாட்டிஸ்கள் இல்லை என்பதை பார்ப்பதற்கு முன்பாக 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவது என்பதை பற்றி இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் பார்த்து உள்ளோம். அதாவது டிஃபைனிங் சிமெண்ட்ரியை வைத்து மட்டுமே கிறிஸ்டல் சிஸ்டத்தை நாம் டிஃபைன் பண்ண வேண்டும். அதை அடுத்து யூனிட்செல்லை வைத்து டிஃபைன் செய்வது தவறு என்பதை பற்றி இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்த்துள்ளோம். அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் பார்க்கவும். அதாவது டிஃபைனிங் சிமெண்ட்ரி என்றால் ஒரு கியூபிக் சிஸ்டத்தில் 4 3-fold சிமெண்ட்ரி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது கியூபிக் சிஸ்டம் என்று கணக்கிடப்படும். அதே போல் டெட்ராகோனலில் ஒன்லி 1 4-fold சிமெண்ட்ரி இருக்க வேண்டும். அதே போல் ஆர்த்தோரோம்பிக்கில் 3 2-fold சிமெண்ட்ரியும், எக்ஸோகோனல் சிஸ்டத்தில் 1 6-fold சிமெண்ட்ரியும், ராம்போய்டலில் ஒன்லி 1 3-fold சிமெண்ட்ரியும், மோனோக்ளினிக்கில் ஒன்லி 1 2-fold சிமெண்ட்ரியும், ட்ரைக்ளினிக் சிஸ்டத்தில் அதே போல் எந்த சிமெண்ட்ரியும் இல்லை, பட் ஆனால் டிரான்ஸ்லேஷன் சிமெண்ட்ரி இருக்க வேண்டும். இதுதான் டிஃபைன் பண்ணக்கூடிய சிமெண்ட்ரி எலிமெண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் சிஸ்டம். இதை வைத்து லாட்டிஸ்கள் வடிவமைக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக கியூபிக் சிஸ்டத்தில் உள்ள நார்மல் கிளாஸில் பார்த்தோம் என்றால் வேறு விதமான சிமெட்ரி எலிமெண்ட்டை நாம் கொடுத்துள்ளோம். ஸ்லைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமாக 4 acts of 3-fold சிமெண்ட்ரி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் அதுதான் டிஃபைனிங் சிமெண்ட்ரி. ஒரு கியூபிக் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ண வேண்டும் என்றால் 4 3-fold சிமெண்ட்ரி இருக்க வேண்டும். அது ஆக்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி. அது எங்கே இருக்கும் என்று பார்த்தால் டயகனல்லேருந்து டயகனல், சாலிட் ஆங்கிள் டு சாலிட் ஆங்கிள், 8 சாலிட் ஆங்கிள். அப்போ சாலிட் ஆங்கிள் டு சாலிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 4 3-fold சிமெண்ட்ரி இருக்கும். அப்படி இருக்கிற சிஸ்டம், அப்படி இருக்கிற லாட்டிஸ் மட்டுமே கியூபிக் சிஸ்டமாக கணக்கிடப்படும். அப்படி இல்லை என்றால் அது கியூபிக் சிஸ்டம் இல்லை என்பதை நாம் தெளிவாக முந்தைய வீடியோவில் பார்த்து உள்ளோம். மற்ற சிமெண்ட்ரி எலிமெண்ட்ஸ் மற்ற கிளாஸில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் கண்டிப்பாக நார்மல் கிளாஸ் இல்லாமல் மற்ற எல்லா கிளாஸ் ஆஃப் கியூபிக் சிஸ்டத்துலேயும் 4 3-fold சிமெண்ட்ரி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். உதாரணமாக நாம் என் சென்டர் கியூபிக் லாட்டிஸ் இல்லை, அதாவது கணக்கிடப்படாது கியூபிக் சிஸ்டத்தில் என்பதை பார்த்தோம். ஏன் கணக்கிடப்படவில்லை என்பதை பற்றி இப்போது அறிவோம். உதாரணமாக என் சென்டர் கியூபிக் லாட்டிஸ் இடது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை 45 டிகிரி ரொட்டேட் பண்ணி ஒரு டயகனல் ஆங்கிளை வெர்டிக்கலாக வச்சு ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் என்றால் கியூபிக் சிஸ்டத்தோட டிஃபைனிங் சிமெண்ட்ரி, அதாவது 4 acts of 3-fold சிமெண்ட்ரி அதில் வராது. ஏன்னா அந்த ஃபேஸோட சென்டரில் இருக்கிற டாப் இது மற்ற அது 2-fold சிமெண்ட்ரி தான் வரும். டயகனல்லேருந்து டயகனலில் ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா 2-fold சிமெண்ட்ரி தான் வரும், 3-fold சிமெண்ட்ரி வராது. அதனால் எண்ட் சென்டர் கியூபிக் லாட்டிஸ் கியூபிக் சிஸ்டத்தில் இல்லை. இதுதான் சரியான விடயம். இதை விட்டு நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை பற்றியும் அதில் உள்ள குழப்பங்களை பற்றியும்
அடுத்த சைடில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போது பார்ப்பது என்னவென்றால் 2 என் சென்டர்ட் யூனிட் செல்லை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அதை வந்து நம்ம ஒரு ப்ரிமிட்டிவ் டெட்ராகோனல் மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனால தான் சொன்னதை ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொன்னோம், ஷேப்பை வச்சு ஒரு லேட்டிஸை டிஃபைன் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தோம் என்றால் இதை வந்து ஒரு டெட்ராகோனல் ப்ரிமிட்டிவ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அடுத்த இதில் பார்க்கும்போது இது ப்ரிமிட்டிவ் டெட்ராகோனல் இருக்கிறதுனால என் சென்டர்ட் கியூபிக் இல்லை லேட்டிஸ், அது பிரேவிஸ் லிஸ்ட்லன்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்குது. அது தவறுதலான புரிதல். அதாவது வந்து ஷேப்பை வைத்தோ அந்த A=B=Cன்றதை வைத்தோ ஒரு கிறிஸ்டல் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம திருப்பி நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன். காரணம் என்னென்னா, இதுதான் டிஃபைனிங் சிமெட்ரி. ஒரு கியூபிக் சிஸ்டத்தையோ இல்லை எந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தையோ டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபைனிங் சிமெட்ரி இருக்குது. அதை வைத்து மட்டும்தான் டிஃபைன் பண்ணக்கூடும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என் சென்டர்ட் கியூபிக்கில் 4 acts of 3-fold symmetry சாட்டிஸ்ஃபை ஆகாதனால, ஏன்னா அதுதான் கேரக்டரிஸ்டிக் சிமெட்ரி ஃபார் கியூபிக் சிஸ்டம், அது இல்லாதனால என் சென்ட்ரல் லேட்டிஸு இல்லை கியூபிக்லன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரிமிட்டிவ் டெட்ராகோனல் மாதிரியும் கூட வரையலாம். அதனால் என்ன சொல்லுவாங்க, டெட்ராகோனல் ப்ரிமிட்டிவ் இருக்கிறதுனால என் சென்டர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது தவறுதலான புரிதல். தவறை திருத்தி கொள்ள வேண்டும். 1. அதே போல் இப்போது நம்ம வரைபடத்தில் பார்ப்பது ஃபேஸ் சென்டர் கியூபிக் லேட்டிஸ் FCC. இப்போ இதில் பார்த்தோம்னா இதுலேருந்தும் நம்ம இன்னொரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அதில் வந்து இதை மாதிரி பாடி சென்டர் டெட்ராகோனல் ட்ரா பண்ண முடியும். இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதேமாரி பாடி சென்டர்ட் டெட்ராகோனல் வரைய முடியும். இந்த வரைபடத்தில் ஆப்போசிட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாயிண்ட் கொடுக்கல, இதற்கு முந்தைய ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக நான் அதை கொடுக்காம வச்சுருக்கேன். இது பாடி டெட்ராகோனல் இருக்குது. ஆனால் பிரைவிஸ் லேட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர் லேட்டிஸும் இருக்குது, கியூபிக் ஃபேஸ் சென்டர் FCCயும் இருக்குது, அதேமாரி பாடி சென்டர் டெட்ராகோனலும் இருக்குது. முந்தைய இதில் பார்க்கும்போது என் சென்டர் கியூபிக் இல்லை, ஏன்னா அது ப்ரிமிட்டிவ் மாதிரி இருக்கிறதுனால இல்லைன்னு சில வீடியோ பார்ப்பீங்க. ஆனால் அதே கேள்வியை இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு இல்லை. ஏன்னா இதில் வந்து நீங்கள் சிமெட்ரி ரெண்டுமே இதுக்கு ஃபிட் ஆகும். ரெண்டுமே சிமெட்ரி என்ன ஃபிட் ஆகும், கியூபை டிஃபைன் பண்ணோன்னா டயகனல் ஆக்சஸ் 4 3-fold சிமெட்ரியும் இதுக்கு வரும். அதேமாரி டெட்ராகோனல் சிஸ்டத்துக்கு ஒன்லி 1 4-fold சிமெட்ரி அதுவும் இதில் இருக்குது. அதனால் இது 2 லேட்டிஸுமே இருக்கும். அப்போ ஒரு லேட்டிஸ் டிஃபைன் பண்ணுறது சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், ஒரு கிறிஸ்டல் சிஸ்டத்தில் இருக்கிறது சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ணுது, நாட் த ஷேப் ஆர் த லென்த் அண்ட் வித் ஆஃப் த லேட்டிஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு முந்தைய உதாரணத்தில் பார்க்கும்போது ரெண்டுமே இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறதுனால ஒன்று இல்லைன்னு நிறைய வீடியோ பார்ப்பீங்க. இதை மாதிரி தவறுதலான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். அதற்காக தான் இந்த வீடியோ போட்டது. இதை மாதிரி தவறுதல்களை திருத்தி கொண்டு ஒரே சிங்கிள் டெஃபினேஷன். இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த பாக்ஸ் எம்டியாக இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அந்த லேட்டிஸை அந்த டிஃபைனிங் சிமெட்ரினால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அதனால் அது இல்லை, அவ்வளோதான். இந்த மொத்தமாகவே இதை மாதிரி 14 டைப்ஸ் தான் பாசிபிள் இன் 3 டைமென்ஷனலாக. அதனால் மட்டும்தான் இந்த 14 டைப்ஸ் இருக்குது. நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனோன்னா ஹெக்ஸாகோனலில் ப்ரிமிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், எண்ட் சென்டர் இல்லை. ஏன்னா மற்ற இதெல்லாம் வந்து 6-fold சிமெட்ரி வராது. அதனால் பிரேவிஸ் லிஸ்ட்டில் அது இல்லை. அதேமாதிரி தான் டெட்ராகோனலில் ஃபேஸ் சென்டரும் எண்ட் சென்டரும் வராது, அதனால் அது இல்லை. கியூபிக்கில் வந்து எண்ட் சென்டர் இல்லை, அதனால் அது வராது. ஏன்னா அந்த லேட்டிஸை டிஃபைன் பண்ண முடியாதனால அந்த லேட்டிஸை வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யவும், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.